ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்த கிரியைகளை செய்வார்களா? அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார்களா? வேதம் நமக்கு ரொம்ப மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனம் அது ஜீவனுள்ளது. வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அதனால்தான் வேத வசனம் நாம் சொல்லும் பொழுது அது கிரியை செய்கிறது. அதற்குள்ளே ஜீவன் இருக்கு. அதனாலதான் பரிசுத்த வேதாகமம். அந்த வேதத்தை கர்த்தர் நம்முடைய கருத்தில் கொடுத்திருக்கிறதுக்கு காரணம், நாமும் அந்த நன்மைகளை, மேன்மையை, ஆசீர்வாதத்தை, கிருபையை, தயவை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமையர் பேசுகிறார்கள், குஷ்டரோகி சுகமடைகிறார்கள். இதெல்லாம் நம் காதால் கேட்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதன் செயல்பாடுகள் எங்கே? நம் வாழ்க்கையில் அது நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோமா? நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் எங்கே? ஒரு கேள்வி தோன்றுகிறது அல்லவா? அப்ப நாம என்ன பண்ணல, என்ன செய்திருந்தால் அந்த அற்புதம் நம்மை கொண்டு செய்வார்? ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்றால் நாம் அவரையும் அவருடைய கிருபையையும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் அப்படி மாற்றப்படணும். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு, அவர் மேலுள்ள விசுவாசம் பெருக வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுலடியார் சொல்லும் பொழுது ரோமருக்கு சொல்லுகிறார், விசுவாசத்தினால் இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாகு. வாயினால் அறிக்கை பண்ணும்போது ரட்சிப்பு வெளிப்படும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் போதுதான் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் பல நேரங்களில் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அற்புதங்கள் என்னை கொண்டு செய்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம், தேவன் என்னை கொண்டு பலத்த கிரியைகளை செய்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த அற்புதங்கள், அந்த அதிசயங்கள் உண்மையானவைகளா, கர்த்தரிடத்திலிருந்து வந்தவைகளா? அது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு சமயம் மதுரை பட்டணத்துல தமுக்கம் என்ற ஒரு மைதானத்தில் 2000 சரியா 2000 வருடம் அந்த ஆண்டுல ஒரு பெரிய குரூசைட் ஒன்று நடத்தினார்கள். ஜான் மூன் என்று ஒரு தேவ மனிதர். அவர் பல காரியங்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து திருஷ்டாந்தப்படுத்தி பேசினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கூட்டத்துல எங்கள் கண்களால் கண்ட அநேக சாட்சிகள் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு ஒரு நன் சிஸ்டர் வந்திருந்தார்கள், கண்ணு தெரியாத நன் சிஸ்டர். அவர்களை இன்னொரு நன் சிஸ்டர் அழைத்து வந்திருந்தார்கள். அவர்கள் பின்பாக இருக்கிற இருக்கையிலிருந்து ஒரு 10 இருக்கைகள் தள்ளி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் அப்பொழுது வேதாகம கல்லூரியில் 3ஆம் ஆண்டு என்பதினால் அந்த ஊழியத்தில் நாங்கள் ஜெபிப்பதற்காகவும், அது மாத்திரமல்ல, நியூகமஸ் அற்புதம் நடந்ததை அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களை மேடைக்கு அனுப்பி வைக்கிறவர்களாகவும் அங்கே ஒரு வாலண்டியர் சர்வீஸில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம்.
அப்போ நாங்கள் வந்து உட்காருகிறது கவனிக்கிறோம். நாங்கள் எல்லா அந்த கூட்டத்தை ஆவியானவர் பலத்த கிரிகள் செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு சத்தம். அந்த கூட்டத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதங்கள் நடந்தவர்கள் நாங்கள் எங்ககிட்ட வராமலே அவள் மேடை நோக்கி ஓடுகிறார்கள். கர்த்தர் எனக்கு இதை செய்து விட்டார், அதை செய்து விட்டார் என்று அற்புதங்களை பெற்றவர்கள் ஓடுகிறார்கள். நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது இந்த நான் சிஸ்டர் துள்ளி குதிக்கிறார்கள். என கண் பார்வை தெரிந்து விட்டது. இந்த பக்கத்தில் இருக்கிற நான் சிஸ்டர் இருந்ததில்ல, வாயை மூடி கையை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துட்டு அவளையே கூட்டிட்டு வெளில போயிட்டாங்க. அவங்களாக அதுக்கப்புறம் உள்ள நிற்க விடலை. நான் யோசிச்சே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்கிறார், அதை சொன்னால் ஒரு நன்சஸுக்கு எப்படியா அப்படின்னு சொல்லி விடுவார்களா? இன்றைக்கு அந்த நிலை மாற வேண்டும். அவர்களுக்கு மாத்திரமில்லை, அதை போன்ற நமக்கு. நாமும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்புகிறோம். ஆனால் அவர் அற்புதம் செய்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இவனுக்கு நடக்கும் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. பல சமயங்களில் ஆண்டவர் நம் மூலமாக செய்கிற அற்புதங்கள் பெரிதாக இருக்கும். அவர் செய்ததைப் போல நம்மையும் செய்ய தூண்டுவா, செய்ய வைப்பா. அதைவிட பெரிய காரியங்களையும் அவர் செய்ய வைக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதனைக்கு போகிறோம், ஜெபத்துக்கு போகிறோம், சபை கூடுகைக்கு போகிறோம். பிரச்சனை போராட்டம் வந்துவிட்ட உடனே ஆண்டவருக்கு நமக்கு சண்டை. நான் இனி உங்க ஆராதனைக்கு போகவில்லை, போனதுனால தான் இந்த பிரச்சனை. ஆண்டவர் பார்த்து நகைப்பார். ஒன்று மாத்திரம் இல்லை, ரெண்டாவது விஷயத்துல நீங்க கவனிச்சிங்கன்னா, இதுக்கு தாங்க நான் சபைக்கே போறதில்ல, வீட்டிலே உட்காந்து ஆராதித்துக் கொள்ளுவேன். அதுவும் தவறு. அவள் சொன்னார், சில சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஏன் ஆராதனைக்கு போகிறோம்? நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும், பெரிதாகும். இல்லைங்கல்ல, எனக்கு நல்ல விசுவாசம் இருக்கு, எனக்கு நிறைய விசுவாசம் இருக்கு, எனக்கு நல்ல விசுவாசத்தை வச்சிருக்கேன், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார். ரைட், 4 குருடரை சுகமாக்குங்க, 4 முடவரை சுகமாக்குங்க, அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. ஆராதனைக்குள்ள நம்ம போகும் பொழுது அங்கே கூடி நிற்கிற ஜனங்களுக்கு நடுவில் நாம போய் அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறதை நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அற்புதம் வேண்டும் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்ய விடுவார். இது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை கொண்டு பலத்த கிரியைகளை செய்கிறார். ஒரு சமயம் நான் இப்படி ஜெபித்தது உண்டு. ஆண்டவரே, நீங்க நான் செய்த கிரிகளை தானும் செய்வான்னு சொல்லிட்டீங்க. ஆனா பேதுரு உம்மை பார்க்கல பலத்த கிரிகளை செய்தார். பேதுரு நடந்து போன பொழுதே அசுத்த ஆவிகள் விலகினது, வியாதிகள் சுகமடைந்தது. இது என்றைக்குப்பா எங்க வாழ்க்கையில் நாங்கள் பார்ப்போம்? இந்த மாதிரி அற்புதங்கள் எங்க நடக்கும்? எங்க வாழ்க்கையில் நாங்கள் அதை பார்க்கணும். கர்த்தர் நீர் செய்கிறதை நாங்கள் அனுபவிக்கணும். நான் செய்த கிரிகளை தானும் செய்வான்னு சொன்னீங்கல்ல, இதை காட்டில பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னீங்கல்ல, எங்களோடு கூட இருந்து இதை நடப்பி. ஒரு நாள் சனிக்கிழமை சபையில் ஊழியத்து நிமித்தம் ஒரு சின்ன சபை, அந்த தென்னை மட்டையினால வெய்யப்பட்ட சபை, முழுதுமே தென்னை மட்டை தான், சைடில் மேலே எல்லாம். அந்த சபையில் தரெல்லாம் இருக்காது, மணல் தான். ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த சபையை கூட்டி பாய போடுவாங்க. வெள்ளிக்கிழமையில் உபவாசம் நடக்கும், சனிக்கிழமையில் உபவாசம் நடக்கும். மற்ற நேரங்கள் அங்கே ஜெபிப்பார்கள். ஆனால் நாங்கள் போகிறது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை பைபிள் காலேஜிலேருந்து போவோம். அப்போ நாங்கள் இப்படி ஜெபிக்கிறோம், எங்களை கூட்டு செய்ய மாட்டேதா?
அப்போ நான் வருகிறேன், எனக்கு முன்பாக இல்லை எனக்கு பின்பாக அந்த ஊழியக்காரர் அவருடைய துணைவியாரும் வருகிறார்கள். ஏன்னா அது ஒரு சைக்கிள் தான் இருக்கு அவர்கிட்ட, அடுத்த சைக்கிள் இல்லை. நான் வருகிறேன் என்பதனால நான் முன்பாக நடக்கிறேன், அவங்க பின்னாடி 2 பேரும் சைக்கிளில் போகாமல் எனக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நான் வேகமாக நடந்து வருகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த பொழுது ஒரு மனிதன் டீ வாங்குவதற்காக கிராஸ் பண்ணினார். என்னை கடக்க தான் செய்தார், அவ்வளவுதான். அவர் தூக்கி வீசப்பட்டு பாத்திரம் ஒரு பக்கம் போகிறது, இவர் வானத்துக்கு பூமிக்கும் தூக்கி வீசப்படுகிறார். அப்படி உருண்டு போய் ஒரு இடத்துல விழுந்து, எனக்கு மட்டும்தான் தெரிகிறது அது அசுத்தாவி என்று. மனதிலே, அங்கே வாயை திறந்தெல்லாம் கட்டல, மனதிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை, அவ்வளோதான். அப்புறம் எழுப்பி நின்று எனக்கு என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டால், அங்கே இருக்கிறவங்களாம் என்னடா நல்லதாண்டா வந்துட்டு இருந்தேன், ஏன்டா இப்படி ஆச்சு, எனக்கு தெரியல, எனக்கு என்ன நடந்துச்சுன்றா. டீ கடைக்காரர் சொன்னா, அதான் ஏஞ்சில வா, டீயை வாங்கிட்டு போ சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அந்த பாத்திரத்தை எடுத்து அவனுக்கு டீயை ஊற்றி கொடுத்தார். அப்போதான் யோசிச்சேன், அவரை விசுவாசிக்கும் பொழுது அற்பமான பிறவியாக நம்மை கொண்டு கர்த்தருடைய கிரியைகள் விளங்க பண்ண முடியும். இந்த காலவேளையில் இந்த செய்தி உங்களுக்கு தான். நீங்கள் விசுவாசித்தா உங்கள் கரத்தினால் அற்புதங்கள் நடக்கும். உங்கள் அற்புதங்களை செய்வதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களுடைய அதிசயங்களை விளங்கப்படுவதற்கு தான் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறார். உங்களுடைய அழைத்திருக்கிற நோக்கம், சில சொல்லலாம் என்னை பந்தி விசாரிப்புக்கு தான் அழைத்தார். இல்லை, பந்தி விசாரிப்புக்கு இருந்த பிழிப்பை கொண்டு சமாரியாவில் பெரிய எழுப்புதல். பந்தி விசாரிக்கிற அந்திரைய கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல். இதுதான் ஆண்டவர். ஒரு வேலை இருக்கும், ஆனால் அவர்களை கொண்டு கிரியைகள், விசுவாசத்தினாலே கிரியைகள் பெறுகிறது. இந்த காலவெளியில் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய கிரியைகளை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தா. ஏசப்பைய கூட இருக்கிறாரு. ஏசப்பா நாமத்தினால அற்புதம் நடக்கும். என்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வியாதி விலகும், சுகம் உண்டாகும். கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து அதிசயங்களை விளங்க பண்ணுவார். இதை விசுவாசிங்க. நீங்கள் போகிற இடத்துலையும் கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்து தம்முடைய நாமத்தை உயர்த்துவார். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை பின்பற்றி செல்லுங்கள். ஆமென், ஆமென்.